இரவு வானை அழகு செய்யும் விண்மீன்களைப் போல இக்கூட்டத்தை அழகு செய்யும் உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இலக்கை நோக்கி பறக்கும் பறவைகளுக்கு சிறகுகள் பளிப்பதில்லை என்றும் சிரித்த முகத்துடன் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் நம் நடுவர் அவர்களுக்கும், பணங்கள்தான் நம் வாழ்வை மாற்றும் வண்ணங்கள் என பணம் பற்றி பேச வந்திருக்கும் என் இனிய அணிக்கும், பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே என்று தெரிந்தும் குணம்தான் பெரிது என்று வாதாட வந்திருக்கும் என் எதிர் அணியினர் குப்பையை கிண்டி கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பணம் பணம் என்றால் என்ன? மணி, துட்டு, காசு, பணம், மணி, துட்டு. வேற பணம் என்பது ஒரு முக்கிய கருவியாகும். இது கலாச்சார அடையாளம், ஒரு சமூகத்தின் பொருளாதார அமைப்பின் ஒரு அங்கம். பணம் இல்லாத உலகை கற்பனை செய்வது கடினம், அப்படிதானே? ஆமா. பணம் என்பது எல்லாவற்றிற்கும் ஆசை, எல்லாத்துக்குமான ஆசை. குயில் பாடுவது காக்கைக்கு ஆசை, மயில் ஆடுவது வான்கோழிக்கு ஆசை. மேக்கப்பே போடாம பசங்களா பிறந்திருக்கலாமோன்னு நம்ம பெண்களுக்கு ஆசை. ஆமா. நடுவர் அவர்களே, குணம் குணம்னு எனக்கு முன்னாடி 2 பேர் பேசினாங்க. எப்பா என்ன பேச்சு, என்ன பேச்சு! என் காதுக்குள்ள போய் என் காது சவு கிழிஞ்சு போச்சு. இப்ப நான் ஹாஸ்பிட்டல் போகணும். 1000 ரூபாய் இருந்தாதான் என்னால போக முடியும். வெறுங்கை வீசிட்டு போனா என்னைய டாக்டர் பாப்பாங்க, வெளியே போன்றுவாங்க. எப்படி இல்ல, நம்ம மலரக்கா சொல்றாங்க, 1000 ரூபாய் கொடுத்தா கூட சிரிப்பு வராதான் எங்க அணிக்கு. இல்ல நான் கேக்குறேன், கொரோனா டைம்ல எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சாங்க, டாக்டர்ஸ் நர்சஸ்லாம் நல்ல மனசோட உழைச்சாங்கன்னு சொன்னாங்க. நான் கேட்கிற நடுவர் அவர்களே, அதே டைம்ல தானே எல்லாரையும் தடுப்பூசி போட சொன்னாங்க. இதுல எத்தனை பேர் தடுப்பூசி போட்டிருப்பீங்க? குணமா சொல்லி பார்த்தாரு, யாராவது ஒருத்தர் கேட்டீங்களா? 1000 ரூபாய் கொடுத்தா சிரிப்பு வருதான். அப்ப மட்டும் கியூல நின்னாங்க. நான் கேக்குறேன், மகளிர் உதவித்தொகை 1000 ரூபான்னு சொன்னாங்க. உடனே ஒருத்தர் வீட்டுல இல்ல, எங்க பக்கத்து வீட்டுல ஒரு அம்மா வந்திருக்காங்க, லைன்ல நிக்கிறாங்க. என்னம்மா எங்க நிக்கிறீங்களேன்னு கேக்குறேன். 1000 ரூபாய் பணம் தராங்கல்ல, அதான் வந்திருக்கேன். சரி, 1000 ரூபாய் பணம் தராங்க, உங்க வீட்டுல 2 பேர் தானே பெண்கள் இருக்கீங்க அப்படின்னு. அந்த அம்மா சொல்றாங்க, 3 மாச கை குழந்தையும் பெண் குழந்தை தானேன்னு. சரி, ஓகே, சரி பெண் குழந்தை இப்பவே ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைச்சேன். 4வது ஒரு மனுஷன் நிக்கிறான். கேக்குறேன், யாரப்பா இது அப்படின்னு சொல்லி. ஏன் புருஷன். வேற யாரு? பரதா போட்டு கூட்டு வந்திருக்கேன். பாருங்க அந்த 1000 ரூபாய் எந்த அளவுக்கு கொண்டு போகுதுன்னு பாருங்க. பணம் தான் அவளுக்கு வேலை செய்யுது. அப்புறம் என்ன சொன்னாங்க மலரக்கா? 10,000 ரூபாய் வச்சிருக்கிறவன் துருன்னு முழிப்பானா, பஸ்ல போகும்போது 10 ரூபாய் டிக்கெட் எடுத்தவன் ஹாயா தூங்கிட்டு போவானா. 10,000 ரூபாய் வச்சிருக்கிறவன் வீட்டுக்கு போகும்போது பொண்டாட்டிக்கு வாங்கிட்டு போவான். 10 ரூபாய் வச்சிருக்கவன் டிக்கெட் எடுத்துட்டு வீட்டுக்கு போகும்போது மனைவி கிட்ட அறுப்பு தான் வாங்குவான். அங்க என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. என்னமோ மகிழ்ச்சிய வாங்கவே முடியாதாமே கடையில போய். அப்படியா நடுவர் அவர்களே? கடையில போய் வாங்க முடியாதா? எங்க தங்க நகைக்கு கடைக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க வரும் பாருங்க மகிழ்ச்சி. வீட்டுக்காரு 1 கிராமுக்கு தங்கம் எடுத்துற சொல்லும் போது 2 பல்லு தெரியும், 2 கிராம் ஆகும் போது 4 பல்லு தெரியும், 1 பவுன்னு சொல்லும் போது 32 பல்லும் தெரியும். யாருக்கு? மனைவிக்கு. அங்க மகிழ்ச்சி வருமா வராதா? மகிழ்ச்சி அப்ப மட்டும் மகிழ்ச்சியை நல்லா சிரிப்பாங்க. அப்ப அந்த மகிழ்ச்சியை வாங்க முடியுமா முடியாதா? நடுவர் அவர்களே, குடும்ப உறவுகள்ல மகிழ்ச்சி தான் மெயின்னு சொல்றாங்க. நானும் அந்த மகிழ்ச்சியோட ஒரு கதை கேட்டேன். சொல்லுங்க. ஒருத்தர் தான் மனைவி கிட்ட போய், அன்பே ஆறு உயிரேன்னாரு. என்னடா என்னைக்கில்லாத அதிசயமா இன்னைக்கு இந்த பைத்தியம் முத்தி போய் தெரியுதேன்னு சொல்லி அந்த மனைவி கேட்டிருக்காங்க. அன்பே, இந்த மாசம் 10,000 ரூபாய்க்கு பதில் சம்பளத்துக்கு பதிலா உனக்கு 10,000 முத்தம் தரலான்னு இருக்கேன். எப்படி 10,000 முத்தம்? உடனே அந்த அம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, நாளை காலையில பால்காரன் வருவான், 2,000 முத்தம். மளிகை கடைக்காரன் வருவான், 2,000 முத்தம். வீட்டு ஓனர் வருவான், 4,000 முத்தம். போதுமாங்கன்னு கேட்டான். அங்க மகிழ்ச்சி எங்க இருக்கும்? 10,000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு போய்கிட்டே இருந்தான். அப்போ அங்க பணம் தான் நடுவர் அவர்களே பெருசா இருக்கு. நடுவர் அவர்களே, இப்போ ஒரு அப்பா தன் குழந்தைகளுக்காக சொத்து சேர்த்து வைக்கிறாரு.
அவர் 5 கோடி சேர்த்து வச்சுட்டு செத்து போயிடுறாரு. ம் வருஷம் நினைவஞ்சலி செலுத்துவாங்க. ம் அதே 5 கோடி கடன் வச்சுட்டு போயிட்டாருன்னா அவரோட நிலைமை என்னன்னு நினைக்கிறீங்க நடுவர் அவர்களே? என்ன ஆகும்? பிச்சைக்கார பையன், ம் கடன்காரன், எங்களை இப்படி நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி புலம்பிதான் தீப்பாங்க. மைக்கு போட்டு ஏசுவோம். அங்க குணமா நடுவர் அவர்களே பெருசா இருக்கும், பணம் தான் பெருசு. முதல்ல அதை தான் பேசுவாங்க. நடுவர் அவர்களே, மலரக்கா சொன்னாங்க உங்க 4 தங்கச்சிகளுக்கும் ம் நல்ல குணம் மாப்பிள்ளையா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னு. ஏன் மலரக்கா, உங்களுக்கு அப்ப நல்ல குணம் மாப்பிள்ளை இல்லையா? பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களா? ஏன் உங்க வாழ்க்கையை நீங்க பதிலா சொல்லியிருக்கலாமே. அப்புறம் சொன்னாங்க காமராஜர் சத்துணவு திட்டத்தை குணமா சொன்னாராம். எனக்கு கூட தான் ஆசை, இவ்வளவு கூட்டம் தூங்காம உட்கார்ந்துருக்காங்க, எல்லாருக்கும் காஃபி வாங்கி கொடுக்கணும்னு. பெருங்கை முளம் போடுமா? போடுமா நடுவர் அவர்களே? பணம் வேணும். என் கையில இப்ப பணம் இருந்தாதான் இவங்களை நான் மகிழ்ச்சி படுத்த முடியும். அப்ப அவருக்கு பணம் இருக்க போய் தானே அந்த சத்துணவு திட்டத்தை அவர் அமல்படுத்த முடிஞ்சது. அப்ப அதுக்கு முதல் காரணம் என்ன? பணம். உதவி செய்யும் மனப்பான்மை. என்ன, அந்த புயல்லையும் சூறாவளியிலும் சிக்கி தவிச்சவங்களுக்கு உதவி செய்யும். சும்மா போய் நின்னா உதவி செஞ்சிட முடியுமா? சும்மா மூஞ்ச பார்த்தா உதவி செஞ்சிட முடியுமா? அவங்க என்னத்தை எதிர்பார்ப்பாங்க? நீ என் மூஞ்ச பார்க்கறதுக்கா வந்திருக்கன்னா எதிர்பார்ப்பாங்க நடுவர் அவர்களே. அவர்கள் சாப்பாடு ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா, துணிமணி கொண்டு வந்திருக்கீங்களான்னு. அதுக்கு முதல் காரணம் பணம். பணம் இருந்தா மட்டும்தான் நடுவர் அவர்களே முடியும். அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி கொண்டு போக முடியும். நடுவர் அவர்களே, இப்ப இங்க இருக்கிற இளைஞர்கள் 2K கிட்ஸ் வேலைக்கு போற பொண்ணை பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏன் தெரியுமா? குணத்தோட இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி நம்ம கூட வச்சுக்கிறத விட பணத்தோட இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி நாம அங்க போய் செட்டில் ஆயிரணும்னு தான். சும்மா இல்லைங்க நடுவர் அவர்களே, விஷயம் இருக்கு. ஹேண்ட்பேக்கா நான் இருந்தா உன் தோளுல நான் தொங்கிடுவேன், கம்மலா நான் இருந்தா உன் காதோரம் ஒர்சிடுவேன், என் வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்ச என் வாழ்க்கை கெத்து, நீ கிடைச்ச என் வாழ்க்கை கெத்து. சும்மாவா பாடுனா? விஷயம் இருக்கு நடுவர் அவர்களே. பணத்துக்கு டப்பு அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு, உங்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது இதயம் லேப்டாப் லேப்டாப் அப்படின்னு துடிச்சா அது சிங்கிள், அதுவே டப் டப்பு டப்பு டப்புன்னு துடிச்சா அது கமிட்டடு. ஒருத்தங்கிட்ட போய் நடுவர் அவர்களே, நான் உங்ககிட்டே கேட்குறேன், கடவுளா பணமா எது பெருசு? கடவுள். நடுவர் அவர்களே, பணம் தான் பெருசு. எப்படி? ஏன்னு கேளுங்க. ஒரு 100 ரூபாய் கொடுத்து பூக்கடைக்காரன் கிட்ட போய் மாலை, அவன் தர்ற மாலையை வாங்கி நான் கடவுள் கிட்ட போடுறதை விட பூசாரி கையில 100 ரூபாய கொடுத்து அவன் தர்ற மாலையை வாங்கி நான் போடுறதுல தானே பணம் பெருசா இருக்கு. இப்படி ஒரு அர்த்தம் இருக்கோ? ஆமா நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, ஒரு வெளிநாட்டுக்கு போய் ஒரு இளைஞன் சம்பாதிக்கிறான். அவன் அங்க இருந்துட்டு தனக்கு பிறந்த குழந்தைய வாட்ஸ்அப்ல வீடியோ கால்ல பாக்குறான். இது என்ன அவனுக்கு தலை எழுத்தா? எதுக்காக அவன் அங்க போறான்? தன்னுடைய குடும்பம் பண வசதியில ஒரு பொருளாதாரத்துல முன்னேற்றமா இருக்கணும் அப்படிங்கறதுனாலதான் தன் சொந்த பந்தங்களை விட்டு பிரிஞ்சு அங்க போய் கஷ்டப்படுறான். அவன் உண்ணாம தூங்காம கஷ்டப்படுறான். அந்த உழைப்பில் வரும் பணம் பாருங்க, அதுதான் அவனுக்கு ஒரு பெரிய வரமாவே இருக்கு நடுவர் அவர்களே. காசே தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியும் அப்பா. காசே தான் கடவுளப்பா, இந்த 4 பேருக்கும் அது தெரியலப்பா. நடுவர் அவர்களே, கடவுளே சொல்லியிருக்காரு. என்னன்னு தாளந்து ஊமை கேள்விப்பட்டிருக்கீங்களா? செல்வந்தன் ஒருவன் 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்துன்னு 3 ஒரு வேலையாட்கள் கிட்ட கொடுத்துட்டு போறான். 5 தாளந்து வச்சிருந்தவன் 10 தாளந்து ஆக்குனான், 2 தாளந்து வச்சிருந்தவன் 4 தாளந்து ஆக்குனான். ஆனா அந்த 1 தாளந்து வச்சிருந்தவன் என்ன பண்ணான் தெரியுமா? அந்த 1 தாளந்தையும் மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சான். ஏன் தெரியுமா? அவனுடைய அந்த செல்வந்தன் அவனுடைய முதலாளியோட குணத்தை அறிஞ்சு அவன் வந்தா நம்மளை என்னதான் சொல்லுவான், நம்ம அவனுக்கு பத்திரப்படுத்தி அந்த 1 ரூபாயும் கொடுக்கணும், நம்ம தொலைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி மண்ணுக்குள்ள புதைச்சான். குணத்தை நம்பி போனவனுக்கு அங்க என்ன நடந்தது? செல்வந்தன் பணம் ஈட்டி அவங்களுக்கு மட்டும்தான் பணத்தை அதிகமா கொடுத்தாரு தவிர 1 தாளந்து வச்சிருந்தவனை திட்டி அசிங்கப்படுத்தி இருக்கிறதையும் புடுங்கிட்டு தான் விட்டாரு நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே,
பீட்டர்னே சொன்னாங்க. ம் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட போனாப்லையா, அங்கே வந்து கையில் பணம் இல்லையா. இல்லை நான் கேட்குறேன், உலகம் உருண்டை தான், அதுக்காக இப்படியா உருட்டணும்? இப்படியா காதுல பூசி சுத்தணும்? ஏங்க ஹோட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பாக்கெட்டில் பணம் இருக்குன்னு யாரும் பார்க்க மாட்டாங்களா? அது மறந்து அது போயிட்டாங்க. எப்படி இவ்வளோ பெரிய உருட்டுறாங்கன்னு எனக்கும் தெரியல. சில நேரம் அது மறக்கிறது ஒரு இயல்பு தானே. நடுவர் அவர்களே, சரி பணம் இல்லாத பார்க்கல, ரைட்டு, உள்ள போனாங்க, அளவா சாப்பிட்டுருக்க வேண்டியதானே. ம் கடைச்சு போச்சுன்னு எல்லாத்தையும் ஏன் திங்கணும்? ம் எல்லாத்தையும் சாப்பிட்டாரு. ம் அப்போ அங்க ஒருத்தர் வந்து பணத்தை கொடுத்தாராம், அங்கேயும் வந்து ஒருத்தர் பணத்தை தானே கொடுத்தாரு. ஆமா. எப்பா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி குணத்தையா கொடுத்தாரு? ம் இல்ல நடுவர் அவர்களே, ம் அங்கே பணம் தான் மெயினாக இருந்தது. ஆமா. ஆ, குணம் வந்து பெற்றோரிடமிருந்து வந்தது அப்படின்னு சொல்றாங்க. ம் நடுவர் அவர்களே, பணமும் பெற்றோரிடமிருந்து தான் வந்தது. தன் குழந்தைகளுக்காக உழைக்கும் ஒவ்வொரு பெற்றோரும் பணத்தை நோக்கி தான் செல்கிறார்கள், குணத்தை நோக்கி அல்ல. ம் தேனை பிழிந்து சுவைக்கலாம் பால் பொங்கி வரும்போது. அப்பப்பா, அந்த பாலை எப்படிப்பா வாங்குவீங்க? காசு கொடுத்து தானே, சும்மா தரமாட்டாங்கல்ல. நடுவர் அவர்களே, உறவுகள் உன்னை மதிக்க வேண்டுமா? பணம் இருந்தால்தான் சாத்தியம். ஆமா. நல்ல மனம் உண்டு என்கிறாயா? அப்படியானால் நன்றாக உணர்ந்து கொள், நீ முத்தி போன பைத்தியம். ம் குணம் பெருசுன்னு சொல்றாங்களே, இந்த 4 பேர்ல உட்கார்ந்துருக்காங்கல்ல திருமதி சாரதி அவர்கள், ம் இப்பவே நான் வந்து அந்த குணத்தை நான் பணம் கொடுத்து வாங்க முடியும். ஒரு 50,000 ரூபாய் எடுத்து இப்ப அந்த அம்மா கிட்ட நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, ஆ. நாளைக்கு காலையில பார்க்கும்போது என் வீட்டு முன்னாடி ஒரு பெரிய கட் அவுட்டே இருக்கும். ஆமா. எப்படி? குணவதி, ம் நல்ல மனம் படைத்தவள் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கட் அவுட்டே அந்த அம்மா வச்சிருப்பாங்கங்கிறேன். இது எல்லாம். உண்மையா இல்லையா நடுவர் அவர்களே? அது உண்மைதான். அங்க பணம் பேசும். ஆமா நடுவர் அவர்களே, பணம் தான் இப்ப எல்லாத்துக்குமே காரணம். சொல்லும் போது எல்லாத்தையுமே நம்ம சொல்லிடலாம் நடுவர் அவர்களே. திருமணம் 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 சொல்றீங்களே, திருமணத்துக்கு உள்ள போகும்போது வெளியே ஒண்ணு வச்சிருப்பாங்க. என்ன? என்ன? நல் வரவு. ம் நல்லது பண்றேன், வரவோட வாங்க, இல்லன்னா போயிருங்க. அதுதான் நடுவர் அவர்களே அர்த்தம். அதான் அதுக்கு உண்மை. உண்மை அதுதான் நடுவர் அவர்களே. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கடைசியா ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன் நடுவர் அவர்களே. ம் பணம் உள்ளவன் சொத்துக்காக அலைகிறான், ம் குணம் உள்ளவன் சோத்துக்காக அலைகிறான். அதான் உண்மை. அவள் அந்தாங்க நடுவர் அவர்களே வித்தியாசம். ம் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருமை அருமை.